வணக்கம். இன்றைக்கி நம்ம மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ் யாருக்காக அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் வைத்திருக்க வேண்டிய ஒரு சான்றிதழ். குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள் இந்த சான்றிதழ் பெறுவதன் மூலமாக அரசினுடைய பல நலத்திட்டங்களை பெற முடியும். ஏன் இந்த சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி புதுவை அரசின் சமூக நலத்துறை மூலமாக 18 வகையான ஸ்கீம்ஸ் இருக்குது இவங்க வாங்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்கீமை இவங்க வாங்கணும் அல்லது இவங்களுக்கு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தேவை. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாதாந்திர நிதி உதவி திட்டம், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கான எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ட்ராவல் கன்செஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உதவி உபகரணங்கள். இந்த உதவி உபகரணங்கள் மூலமாக குழந்தைங்களுடைய நிலைமை மோசமாகாமல் தடுப்பதற்கான ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ இதெல்லாம் அவங்க வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ், அதாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இது எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே புதுவை அரசில் இருக்கிற அரசு பொது மருத்துவமனை 103 போனீங்கன்னா அங்கே இருக்கிற மருத்துவ அதிகாரிகள் மூலமாக இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பாண்டிச்சேரி குடிமக்களாக இருக்கணும், குடியுரிமை பெற்றவங்களாக, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்தவர்களாக இருக்கணும். அப்புறம் குழந்தையோடைய ஆதார் கார்டு, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்டோடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் குழந்தையோடைய ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவங்ககிட்ட கொடுத்து அந்த அதிகாரம் மூலமாக அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ், அதாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு களங்கம் கிடையாது. குழந்தைய அவமானப்படுத்துறதோ களங்கம் கிடையாது. குழந்தைக்கான உரிமையை உறுதி செய்வதற்கு கண்டிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தேவைப்படுது. அதனால் ஒவ்வொரு பெற்றோரும் மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கான உரிமையை உறுதி செய்வதற்கு இன்றே மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.